Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. பாபா வாங்கா அப்படிங்கிற அந்த பெண்மணி யார், அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான சக்தி வந்துச்சு? பாபா வாங்கா பற்றி சொல்கிறது நிறைய பேர் யூடியூப்பில் தேடினா அவங்கள பற்றி தெரியும். ஆனால் அவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லிடுறேன். நிறைய பார்க்க முடியுது, என்னால் நிறைய கேட்க முடியுது. நான் இது எப்படின்னா யாருன்னா ஒருத்தர் வந்து என்னம்மா அப்படின்னு தொட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்தோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு ஆள் வரப்போகிறான், அவன் வந்து ஒரு ஈவில் மாதிரி ஒரு ஆள் வந்து கொத்து கொத்தாக சாவடிக்க போகிறான், இதெல்லாம் சொல்ல 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 அது நடந்துக்கிட்டே வரும். ஸோ அது ஒரு டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே அந்த அம்மாவை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்திரா காந்தி அம்மாவுடைய டெத்தை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஒரு சேலையில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் தீ பிடிக்க போகுதுலாம் போட்டாங்க. அதே நடக்கலை. ஆனால் அப்போ நடக்கலைனாலும் கொஞ்சம் தள்ளி போய் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா மனிதர்களுடைய தொடர்புகள் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் தொடர்பே கம்மியாகும். அவங்க என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க? 2026 வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, போர்கள் வந்து வெஸ்ட்டுக்கு பரவி நிறைய சண்டைகள் வரும். அதில் வந்து இந்த வருஷம் வந்து ஈஸ்டில் இருந்து 3 கதிர் மேலே வரும். பவர் ரைஸ் 3னா என்னோட தெரிஞ்ச வரைக்கும் சைனா, இந்தியா ஃபார் ஷுவர். 3வது வந்து அவங்க ரஷ்யாவை கணக்கில் எடுக்கிறாங்க. நம்ம ஊரோடைய மகிமை நம்மளுக்கு தெரியலை. இப்போ அதை சொன்னேன், இப்போ நான் துபாயில் இருக்கும்போது பல்கேரியாலாம் சொல்லும்போது ஆகா ஓகோன்னு இருக்கும். ஆனால் ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு உலகத்துக்கு ஹாரோஸ்கோப் போட்டு அது என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்போ நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பேசிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்தியாவுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐபிசி பக்தி சேனலுக்கு முதலாக உங்களுடைய நேர்காணலை நம்ம எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் தொடர்ந்தும் நிறைய நம்ம பேசுவோம். முதலாவது வந்து இப்போ புதிய ஆண்டுக்காக காத்திருக்கார்கள் மக்கள். நிறைய சொல்றது அது ராசி பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் கடந்து ஒரு எதிர்ப்பு கூறல்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அது நாஸ்ட்ரோடாமஸாக இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் இப்போ வந்து அதிகப்படியாக நம்ம இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஆவலாக பார்க்குற ஒரு தீர்க்க தரிசனம் எது அப்படின்னு சொன்னால் பாபா வாங்காவோடது. நம்ம சொல்லலாம், நம்ம இங்கேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோரக்கருடைய சந்திர ரேகையிலிருந்து கூட நம்ம நிறைய விஷயங்களை வந்து காலங்காலமாக, அதாவது ஒவ்வொரு யுகத்துக்குமான நடக்கக்கூடிய மாற்றங்களை கூட அவர் வந்து சந்திர ரேகையில் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். இப்போ நம்ம பாபா வாங்கா பற்றி பேசலாம். பாபா வாங்கா அப்படிங்கிற அந்த பெண்மணி யார், அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான சக்தி வந்துச்சு? சரிங்கம்மா, பாபா வாங்கா பற்றி சொல்கிறது நிறைய பேர் யூடியூப்பில் தேடினா அவங்கள பற்றி தெரியும். ஆனால் அவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றி நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய கோஃபவுண்டர், என்னுடைய பார்ட்னர் வந்து பல்கேரியான்ற நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவங்களோட நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். அங்கேருந்து வருவாங்க, நாங்கள் போவோம். அப்போ அங்கேருந்து யாராவது ஏன் பல்கேரியா சொல்கிறேன்னா, பாபா வாங்கன்ற பாட்டி வந்து பல்கேரியாவை சேர்ந்தவங்க, சரிங்களா? அங்கேருந்து வரும்போது ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவாங்க. நம்ம வெளிநாடு போகும்போது என் ஃபவுண்டர் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்து சாப்பிட மாட்டார், எப்பவுமே எடுத்து வச்சுருவார். நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல, பட் அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அவங்களாம் என்னோட கிளைண்ட்ஸ் அவங்கெல்லாம் போயிட்டோம்னு கேட்டேன், ஏன் சாப்பிட்றேன். அவர் என்ன சொன்னார்னா, பல்கேரியாவில் வந்து விச் கிராஃப்ட் ஜாஸ்தி, அதாவது இந்த சூனியம் வைக்கிறது, இந்த பழக்க வழக்கங்கள் வந்து பல்கேரியா நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி தினேஷ். இவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய சொசைட்டியை சேர்ந்தவங்க அவங்க. அதனால் நாங்கள் அங்கே போனாலும் பார்த்து சாப்பிடுவோம், அங்கேருந்து வர பொருளும் சீக்கிரம் எடுக்க மாட்டோம்ட்டு. ஸோ அது வந்து ஒரு அமானுஷ்யமான கண்ட்ரி. யூரோப்லேயே அது வந்து யூரோப்புன்னு அது வந்து ஈஸ்டர்ன் யூரோப்புன்னு சொல்லலாம், யுரேஷியான்னு சொல்லுவாங்க. அது ஏஷியா கலந்த யூரோப்புக்கு நடுவில் இருக்கும். ஜென்ரலாக அந்த ரீஜனை வந்து அது ஒரு அமானுஷ்யம். நான் என்னோடய யூரோப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போர்ச்சுகீஸோ ஃப்ரான்ஸ் மக்களோ கேட்கும் போது பல்கேரியானாவே பல்கேரியாவா அப்படின்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் ஒரு
அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த விச் கிராஃப்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த அம்மா. ஸோ ஜென்ரலாகவே பல்கேரியாவில் இந்த அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய இருக்குது. நமக்கு பாபா வாங்கா ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஊரில் கூட நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. இப்போ நம்ம கொல்லிமலையில் நிறைய மூலிகைகள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி யூரோப்பில் மூலிகைக்கு ஃபேமஸ்னால் பல்கேரியா. ஸோ அது வந்து அந்த மூலிகைகள் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே போனீங்கன்னா அந்த பாட்டி வைத்தியம்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த இடத்துல பிறந்த ஒரு பெண் தான் இந்த அம்மா. இவங்களோட பேர் ரொம்ப பெருசாக வரும், நீங்கள் கூகுள் அடிக்கிறது ரொம்ப பெரிய பேர். அவங்க எப்படின்னா 12 வயசாக இருக்கும்போது அங்கே ஒரு சூறாவளி வருது. அந்த சூறாவளியில் மாட்டி அவங்க தூக்கி எறியப்படுறாங்க. ஒரு வயல்வெளி உள்ள தூக்கி எறியப்படுறாங்க. அப்போ வந்து அந்த கண்ணில் தூசி மண் எல்லாம் போயிட்டு உயிர் போராட்டம்னு சொல்லலாம். டாக்டர்கிட்ட வச்சு அவங்கள சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ணில் பார்வை இனிமேல் கிடையாது, 12 வயசு பொண்ணு இனிமேல்ட்டு பார்க்க முடியாது, உயிரை காப்பாற்றியாச்சு, கண் பார்வை கிடையாது அப்படி சொன்னாங்க. இது ஒன்று. அடுத்து என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய அந்த விஷன்ஸ் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எனக்கு கண்ணு தெரியலனால என்னால் நிறைய பார்க்க முடியுது, என்னால் நிறைய கேட்க முடியுது. நான் இது எப்படின்னா யாருன்னா ஒருத்தர் வந்து என்னம்மா அப்படின்னு தொட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்தோ அதெல்லாம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து குழந்தை நல்லா இருக்கே சாப்பிட்டியாமான்னு இப்படி தொட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. யாராவது தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி மாதிரி வரும். இது என்னுடைய இதில் சொல்லணும். என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் படித்தார், முல்லை அண்ணன், என் கிளாஸ் ஆனால் ஒரு வயசில் பெரியவர், முல்லை அண்ணன்னு சொல்லிட்டு. அவருக்கு கொஞ்சம் கால் ஊனும். ஆனால் நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது ஒரு 2 ரூம் பேச்சலர்ஸ் ரூமில் 2 ரூம் தள்ளி ஒரு பூனை ஏதாவது தட்டி விட்டுதுன்னா எங்களுக்கு கேட்காது. அவர் கரெக்டாக சொல்லுவாங்க, பூனை தட்டி விடிச்சா போய் கேட்டுன்னுவார். அவர்கிட்ட நான் கேட்பேன்னா உனக்கு எப்படி நான் இவ்வளோ அவர் சொல்லுவார், ஆண்டவன் ஒன்று குறைச்சா இன்னொன்று அதிகம் பண்ணிவிடுவான்டான்னு சொல்லுவார். நீங்கள் கண்ணு தெரியாதவங்க ரோட்டில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? கண்ணு தெரிஞ்சவன் விழுவான், ஆனால் அவங்க அவ்வளோ சேஃபாக போவாங்க. அவங்கள்ட்ட இந்த மற்ற சென்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய வரலாறு. இவங்க எப்போ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா நிறைய ஊருங்களில் சின்ன சின்ன ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. எப்போ மழை வரப்போகுது, எப்போ புயல் வரப்போகுது, எப்போ வெள்ளாமல் போடலாம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வார் வருதெல்லாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு ஆள் வரப்போகிறான், அவன் வந்து ஒரு ஈவில் மாதிரி ஒரு ஆள் வந்து கொத்தாக சாவடிக்க போகிறான், இதெல்லாம் சொல்ல அது நடந்துக்கிட்டே வருது. ஸோ அது ஒரு டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே அந்த அம்மாவை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் காசு கொடுக்கும், அவங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கும். கவர்மெண்ட் வந்து போலீஸ் மாதிரி அனுப்பிச்சு அவங்கள, ஏன்னா வேர்ல்டு வாரில் அந்த டைமில் ஹிட்டர்லாம் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்கள பத்திரமா பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எந்த நாட்டில் இருக்க அரசர்கள், அப்போவும் அரசர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய அரசர்கள் இருந்தாங்க யூரோப்லேயே. ஸோ அரசமார்கள் ரொம்ப பெரும் பதவியில் இருக்கவங்க இவங்களை வந்து பார்த்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, எங்கே உஷாராக இருக்கணும், என்ன பிரச்சனைன்றதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இந்த வேர்ல்டு வார் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அடுத்து என்ன சொல்றது, ஒரு 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்கள்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. இந்தியாவில் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்திரா காந்தி அம்மாவுடைய டெத்தை அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஒரு சேலையில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் தீ பிடிக்க போகுதுன்னெலாம் போட்டாங்க. அவங்களுக்கு சேலை இந்த மாதிரி காஸ்ட்யூம் எங்கடா இருக்கும்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அப்போ இந்த இந்திரா காந்தி அம்மா இறக்கும் போது அவங்களுக்கு இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. முக்கியமாக நீங்கள் வந்து அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் இந்திரா காந்தி அம்மாவை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம், நான் உலகமே பாபா வாங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முடிய போகுது அப்படின்னா அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க போகுதுன்னா எப்படி வந்து இந்த நாங்கள் எல்லாம் அந்த ராசி பலன் ஆவலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ அதே போல் பாபா வாங்க அவனுடைய அந்த ப்ரிடிக்ஷன்ஸையும் வந்து எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அப்படின்னா ஏதோ மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை தரக்கூடிய எதிர்ப்பு கூறல் எல்லாத்தையும் அவங்க தீர்க்க தரிசனத்தை செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன ரொம்பவே வந்து நெருக்கமான எதிர்ப்பு கூறல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அவங்க வந்து அவங்க சொன்ன டேட் இயர் வந்து அக்யூரேட்டாக நடக்குமானா சிலது நடந்திருக்கு, நிறைய நடக்கலை. ஆனால் அப்போ நடக்கலைனாலும் கொஞ்சம் தள்ளி போய் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களில் என்னென்னா யூரோப்பில் வந்து கிறிஸ்டியன் பாப்புலேஷன் கம்மியாயிட்டு இன்னொரு மதத்துடைய பாப்புலேஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்துட்டு வருது இப்போ நிறைய. இன்னொன்று வந்து என்னென்னா மனிதர்களுடைய தொடர்புகள் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் தொடர்பே கம்மியாகும், அந்த ரீப்ரொடக்ஷனுக்கே கம்மியாகும்னு சொன்னாங்க. அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எழுதலை, ஆனால் மனிதருக்குள்ளே இருக்க மனிதர்கள் தொடர்பு கம்மியாயிட்டு ரீப்ரொடக்ஷன் வரும்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேசில்
யூஎஸ் யூரோப்பில் வந்து எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அந்த சிமுலேஷன்லாம் வந்துடுச்சு. ஸோ அது எல்லாமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வேற்று கிரகத்துக்கு நம்ம போவோம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மார்ஸ் போகிறது சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அடுத்த ஜென்மம் எப்போன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஜென்மம் எப்போன்னு அதுவும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த காலத்தில் என்ன மாதிரி ஒருத்தி திருப்பி வந்து போகிறப்பா அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏரியா தான் சொல்லியிருக்காங்க. பல்கேரியா யூரோப் சுற்றி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வீனஸ்க்கு போகும்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்ஸுக்கும் வீனஸ்குள்ளேயும் நம்ம சிவிலைசேஷன் போயிட்டு இருக்கோம், அங்கே வந்தே நம்ம சண்டை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளியில் சண்டை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா அவங்க வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ மார்ஸுக்குலாம் நம்ம இப்போ தானே ரோவர் அமைச்சிருந்தோம். ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் அப்போ தான் அமைச்சிருந்தோம். ஸோ அதனால தான் அவங்க அவங்க எழுதுனதை நம்ம எடுத்து பார்க்க இப்போ நடக்கிறது கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால தான் அடுத்தடுத்து அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே. அடுத்து நம்மளுக்கும் அதே கேள்வி தான். அடுத்து வந்து இந்த 2026க்கு வந்து அவங்க என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க? 2026க்கு வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்து பவர் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டுக்கு பவர் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஈஸ்ட்டிலேருந்து உருவாகிற சில போர்கள் வந்து வெஸ்ட்டுக்கு பரவி நிறைய சண்டைகள் வரும். அதில் வந்து இந்த வருஷம் வந்து 7 to 8% ஆஃப் த ஜியோகிராஃபியை மாறும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், வார்னால் வரும், இயற்கை சீரழிவுகளால் வரும். இதனால் 7 to 8% ஆஃப் த லேண்ட் மாஸே மாறும்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளாடிமிர் மேலே வருவார்னு சொல்லியிருக்காங்க. விளாடிமிர்னா இப்போ இருக்க ரஷ்யன் பிரசிடென்ட். நம்ம விளாடிமிர்னு பேர் எடுத்துடக்கூடாது. அந்த விளாடிமிர் அப்படின்னா அந்த மொழியில் வந்து ரொம்ப டாப்பஸ்ட் பர்சன், ஆர் லைக் அவங்கள சீசர்னா கிங்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி விளாடிமிர் தான் ரொம்ப பெரிய தலைவர். அவங்களோட ஃபேமிலி நேம் இல்லை, நம்ம ராஜான்னு சொல்கிறோம். ராஜான்னு பேர் வச்சவங்கன்னா ராஜா இல்லை, பட் ராஜான்னு ஒரு பதவி இருக்குது. அந்த மாதிரி தான் விளாடிமிர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்க. நேமும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த வருஷம்லாம் ரொம்ப பீக் பவரில் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் இப்போ ரஷ்யான்றது யூரோப்லேயும் வராது, ஏஷியாலையும் வராது. அது ஒரு மாதிரி நடுவில் இருக்கிற நாடு. அவங்க ஏஷியானும் ஒத்துக்க மாட்டாங்க, யூரோப்பில் இருக்க அவனும் உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அது மாதிரி ரெண்டு கட்டான். அவங்க தான் சொல்லுவாங்க, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு பவர் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்டிலேருந்து 3 கதிர் மேலே வரும், பவர் ரைஸ். 3னா என்னோட தெரிஞ்சது வரைக்கும் சைனா, இந்தியா ஃபார் ஷுவர். 3வது வந்து அவங்க ரஷ்யாவை கணக்கில் எடுக்கிறாங்களா இல்லை வேறு எதனா கண்ட்ரியை சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் 3 பவர் ரைஸ் ஆகும், அது மற்றவங்கள டாமினேட் பண்ணும். புதுசாக ஏதாவது கண்ட்ரிஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கண்ட்ரிஸ்ன்னு இல்லை, இந்த வார்ஸ்னால நிறைய கண்ட்ரி ஸ்ப்ளிட் ஆகும்போது புது கண்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா. வேற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்தியா பொறுத்த வரைக்கும்னா சூப்பர் பவர் வரும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் பவர்னா இப்போதைக்கு ஈஸ்ட்லேருந்து சூப்பர் பவர்னா சைனா, இந்தியா தான் டிஃபால்ட். இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற பெரிய கண்ட்ரி நம்மளது இது பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது நம்மளதில் எடுத்து. டெக்னாலஜி வைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டெக்னாலஜி வைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விஷயங்கள் நிறைய வரும். எஸ்பெஷலி ரிலேட்டட் டு ரீப்ரொடக்ஷன் வரும். அண்ட் மெயினாக வந்து விண்வெளி ஸ்பேஸ் ட்ராவல்ன்றது ரொம்ப ஈஸியாக மாறும். அது ஒன்று. ஏலியனோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது முன்ன இருந்ததை விட ரொம்ப ஈஸியாக சிக்னல்ஸ் கிடைக்கும்ட்டாங்க. இப்போவும் நிறைய ஸ்பேஸ் ஷிப்புன்னு சொல்லும்போது நம்ம எரிக்கல்னு சொல்கிறோம், பட் அது எரிக்கல்லாம் ஸ்பேஸ் ஷிப்பான்னு ஒன்றும் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. நிச்சயமாக. இப்போது இந்த பாபா வாங்காவோட இந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்மளோட ஜோதிடம் அல்லது அந்த கட்டங்கள் இதையும் சேர்த்து நம்ம ஏதாவது சில விஷயங்களை சொல்ல முடியுமா? இப்போ அது சொல்கிறேன். இப்போ யூரோப்பில் வந்து பல்கேரியான்ற நாட்டில் ஒருத்தங்க வந்தாங்க, பாபா வாங்கா ஃபேமஸ். ஃப்ரான்ஸில் வந்து நாஸ்ட்ரடாமஸ் வந்தார், அங்கே ஃபேமஸ். ஆனால் நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால தான் நம்ம ஊரோடைய மகிமை நம்மளுக்கு தெரியலை. இப்போ அதை சொன்னேன், இப்போ நான் துபாயில் இருக்கும்போது பல்கேரியாலாம் சொல்லும்போது ஆகா ஓகோன்னு இருக்கும். ஆனால் ஜோதிடம் பார்க்கும்போது நம்ம வேறு லெவலில் இருக்குமான்றது புரியும். ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த உலகவியல் ஜோதிடம் பற்றி பேசுவோம். ஒரு உலகத்துக்கு ஹாரோஸ்கோப் போட்டு அது என்ன நடக்குது, எப்படி நடக்குது. அப்போ நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்தியாவுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்குது,
இந்தியாவுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்குதுன்றதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், இந்தியாவுக்கு செவ்வாய் தசை என்ன நடக்கும்? ஜென்ரலாக பஞ்சாயத்து நடக்கும், சண்டை நடக்கும். ஒரு நார்மல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகும்போது சண்டை வரும், ஆக்சிடெண்ட் ஆகும், நல்ல விஷயங்கள்லாம் நிலம் வீடு வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இதுதான் செவ்வாயோடைய சேர்ந்தது, முருகனுடைய சேர்ந்தது இது. சரிங்களா? யாராவது செவ்வாய் தசை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அது இதுன்னு யாருன்னா பொய்ன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பர்த்டே டேட் இருக்க மாதிரி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே டேட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு. அந்த சனி பயிற்சி வந்தது வருஷத்துக்கு நல்லா. அப்போ யோசித்தோம், சரி சனி பயிற்சி நடக்குது என்னென்னா டெல்லியில் மீனத்தில் வரும், டெல்லி மீனத்தில் வரும். அப்போ பார்க்கும்போது டெல்லியில் இஷ்யூ வருது, அடுத்து டெல்லியில் பிரச்சனை வரும். அதே தான் நீங்கள் தமிழ்நாடை பிரிச்சிங்கன்னா மதுரை மீனத்தில் வரும். அதனால தான் மீனாட்சி அம்மா இருக்கா. நீங்கள் மதுரையில் லாஸ்ட் இயர் எப்போ இஷ்யூ வந்ததுன்னு பாருங்கள், சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகின அந்த டைமில் தான் மதுரையில் இஷ்யூ வந்தது. இப்போவும் என்னென்னா குருவோடைய வக்ர பயிற்சி நடக்கும், அந்த ஷிஃப்ட் ஆகும்போது திருப்பியும் அங்கே இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும். ஓ எஸ் ஏன்னா டிசம்பர் 5 திருப்பியும் குருவோட வக்ர பயிற்சி நடக்குது. அந்த வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அது திருப்பி நடக்கும். இதெல்லாம் மேஜிக். ஆனால் அது மேஜிக் இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது நடந்தது, அதுக்கப்புறம் இல்லை, இப்போ திருப்பி நடந்துச்சு. இப்போ அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னும் திருப்பியும் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் திருப்பியும் சம்வேர் அரவுண்ட் ஜூன் 2 திருப்பியும் குரு வீடு மாறுவார். அப்போ திருப்பியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஜூன் வரைக்கும் அங்கே சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எதுவுமே நம்ம அதை சொல்லலாம். இப்போ அஸ்ட்ராலஜின்றது நம்ம நம்பிக்கை நினச்சிக்கிறோம், அது நம்பிக்கையில் அது ஒரு சயின்ஸ். அதாவது நம்ம யூனிவர்ஸ் எப்படி இருக்கோ அதை ஒரு வீடு வீடாக பிரித்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது ஒரு பியூர் மேத்தமேட்டிக்ஸ். அதை கரெக்டாக பார்த்தா அப்படி வேலை செய்யும். நம்மளது என்னென்னா இதை நிறைய பேர் பார்ப்பாங்க, ஜென்ரலாக அதை பேச மாட்டாங்க. ஏன்னா ஒன்று இதை பேசி எதுக்கு ஜனங்களை பயம்படுத்தணுன்றது ஒன்று. அதனால தான் நான் நடக்க போகிறத பெருசாக பேசலை. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணக்கூடாது. அதனால தான் முடிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இதுக்கு தரவுகள் நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். செவ்வாய் திசை இந்தியாவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம செவ்வாய் திசைனா முருகன் சார். அப்ப நிச்சயமா கேட்டதெல்லாம் கொடுக்குற முருகன் திசையில அந்த கிரகம் இருந்தாலும் கண்டிப்பா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தானே செய்யும். அதான் இப்போ எல்லா தெய்வம் எல்லா கிரகமுமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ முருகன்னா சண்டை இல்லை, அந்த சண்டை பிரச்சனை வந்ததில் ஜெயிக்கிறவங்க. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணி ஜெயிக்க தான் செஞ்சோம். இது அப்படியே இன்னொன்று வேறு என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வேறு என்னென்னு சொல்லுவோம். ஒன்று போர்க்கடவுள், இன்னொன்று மருத்துவ கடவுளும் முருகன் தான். ஸோ என்னென்னா அடுத்த 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூ மெடிசன்ஸ் இந்தியாவில் கண்டுபிடிப்பாங்க, ஏகப்பட்ட நியூ மெடிசன்ஸ் இந்தியாவில் கண்டுபிடிப்பாங்க, ஏகப்பட்ட டிஃபென்ஸ் ரிசர்ச் நிறைய நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்மள்த உலகம் முழுக்க நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க கவனிங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் ஒரு டிப்ஸு. அடுத்து 7 வருஷம் டிஃபென்ஸ் ஸ்டாக் ஏறும், ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் ஏறும். ஏன்னா அதுக்கு கவர்மெண்ட் அதிகமாக மணி பம்பின் பண்ணுவாங்க. நான் பேர் சொல்லலை, நீங்கள் தேடி பாருங்கள். பெரும் முதலாளிகள் எல்லாருமே இது ரெண்டுத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம தான் அஸ்ட்ராலஜி நிறைய பேர் கிண்டலாக பேசுவோம். பெரும் முதலாளிகள் நிறைய பேர் அது ப்ராப்பராக வச்சுருக்காங்க, ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மருத்துவ உலகில் நம்ம பெருசாக சாதிப்போம், டிஃபென்ஸ்லேயும் பெருசாக சாதிப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விசாகப்பட்டினமில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் வந்துட்டுருக்கு, கூகுளோட டேட்டா சென்டர்லாம். அங்கே ஒரு பெரிய நிலம்லாம் யார் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரோன் செய்கிற கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரோன்னா வெறும் ஃபுட் டெலிவரிக்கு மட்டும் இல்லை, அது டிஃபென்ஸ்லேயும் வரும். ஸோ டிஃபென்ஸ் அண்ட் மருத்துவம் ரொம்ப பெருசாக வரும். அடுத்து படிக்கிற குழந்தைங்க, அடுத்து ஜாபுக்கு போகிறவங்களும் இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலும் சூப்பராக வரும். இதுதான் அஸ்ட்ராலஜியாக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா என்ன நடக்க போகுது, ஓகே இந்த வீடியோ பார்த்தேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, நான் இன்னொரு வீடியோ போயிட்டேன், அதில் பிரயோஜனம் இல்லை. நான் இந்த வீடியோ பார்த்தேன், இதில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், அதை என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அப்போ செவ்வாய் தசை நடக்க போகுதுன்னா எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஹெல்த் அடி வாங்கும். எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கணும், எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா என்ன பிரச்சனை வரும்ன்றது தெரியாது. இன்னொன்று என்ன படிக்க போகணும் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்மந்தமாக, ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமாக, மெடிக்கல் சம்மந்தமாக, இது எல்லாமே நல்லா வரும். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம்னா வச்சுக்கலாம், இல்லை இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. அஸ்ட்ராலஜியை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது இப்படி தான். ஸோ அதாம்மா இப்போ நம்ம பாபா வாங்கா பார்த்தோம். இப்போ பாபா வாங்கான்றது என்னென்னா அசிரிதி மாதிரி, இப்போ நம்மளதுலேயே குறி சொல்கிறது அந்த மாதிரி. அவர் ரொம்ப ஹை லெவலில் சொன்னார். அதான் அந்த யூரோப் நாட்டிலலாம் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளதில் ஒன்று
குறி சொல்கிறது வந்து சில பேர் கரெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, சில பேர் அதை தப்பாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி அதை விட அஸ்ட்ராலஜி ரொம்ப நம்புவேன். என்ன விஷயங்கள்னால், நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து நான் யாருன்னு சொன்னேன். அவங்க வந்து அந்த மாதிரி பார்த்து சொல்கிறவங்க ரொம்ப பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்ககிட்ட போவாங்க. நான் அந்த அம்மாட்ட கேட்குறேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு நாள் நான் இன்டர்வியூவில் சொல்கிறேன். பட் அஸ்ட்ராலஜின்றது இட்ஸ் அ மெஷர்மெண்ட், இட்ஸ் அ சயின்ஸ். அந்த ஒரு காஸ்மிக்கில் பிளானட்டோடைய மூமெண்ட்ஸை வச்சு பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஒரு வார் வருதுனாலோ, ஒரு மழை வருதுனாலோ, எந்த ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதும் அஸ்ட்ராலஜியில் அவ்வளவு துல்லியமாக கணிக்க முடியும். என்னென்னா நிறைய பேர் கணிக்க மாட்டாங்க, ஏன்னா அது நிறைய சில இஷ்யூஸ் கொண்டு வரும். இப்போ என்னுடைய சைடில் என்னென்னா நான் நிறைய விஷயம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து தினமும் ஜாதகம் சொல்கிறவங்க, அந்த வாக்கு பலிதம்ன்றது வந்துடும். சார் நம்மளா எதுக்கு ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு எதை சொல்லணுமோ அது வரைக்கும் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துடலாமே தவிர, மற்றபடி நம்ம அஸ்ட்ராலஜின்றது நீங்கள் பாபா வாங்காவோ நாஸ்ட்ராடமஸ் அதை விட ரொம்ப 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 அட்வான்ஸ்டு. அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியுது, அதனால் எடுத்துக்கிறோம். நம்மளது ஒன்றும் புரியாத விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நம்மளது ரொம்ப அட்வான்ஸ். ஜஸ்ட் எனக்கு அது சொல்லணும். நிச்சயங்களா சார், அதான் சொல்லுவாங்க சித்தர்களோட பாடல்கள் கூட நம்ம பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய பரிபாஷை. எங்களுடைய அறிவு தெளிவு அல்லது ஞான தேடல் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு மட்டும்தான் அவர்களுக்கு புரியும், அது அவர்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் அப்படிங்கிறது நிறைய அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க சார். நன்றிமா, தேங்க்யூ. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.